எப்பவுமே தூரத்துல இருந்து குட்டியா பார்த்த ஒரு மிஷினை பக்கத்துல போய் எவ்வளவு பெருசா இருக்குன்னு பாக்கலாமா? இது நெய்வேலில தான் இருக்கு. பக்கத்துல பாக்கணும்னு நினைச்சீங்கன்னா குடுகுடுன்னு ஓடி வந்து பாத்துருங்க. எப்ப உள்ள கொண்டு போவாங்கன்னு தெரியாது. உள்ள போயிடுச்சு அப்படின்னா நம்மளால பக்கத்துல இருந்து பார்க்க முடியாது. இதுதான் பக்கெட் வீல் எக்ஸ்கவேட்டருங்க. நிலக்கரி எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ற ஒரு பெரிய மிஷின் இது. ஒரு நாளைக்கு லட்சக்கணக்கான கிலோ அளவுக்கு கல்லு மண்ணு பாறை எல்லாம் நோண்டி எடுக்கிறது. பக்கெட்டா அட்டாச் பண்ண மாதிரி ஒரு பெரிய வீல் மாதிரி இருக்கும். இதுல மண்ணு அள்ளும் போது அதை பாக்குறதுக்கே செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். தூரத்துல இருந்து பார்க்கும்போது நமக்கு அவ்வளவா தெரியல, ஆனா பக்கத்துல பார்க்கும்போது ஒரு மாதிரி ராட்சச சைஸ்ல இருக்குங்க. ரோட்ல போகும்போது வரும்போதெல்லாம் நிறைய பேர் பார்த்திருப்போம். தூரத்துல இருந்து பாக்குறதுக்கு நமக்கு எப்படி தெரியும்? இந்த குட்டியா எறும்பு சைஸ் மாதிரி தான் தெரியும். ஆனா இதை வந்து பக்கத்துல பாக்குறதுக்கு இது அவ்வளோ பிரம்மாண்டமா பெருசா இருக்குங்க. பெருசா இருக்கும்னு தெரியும், ஆனா இது பயங்கர பெருசா இருக்கு. இது பக்கத்துல நம்ம தான் எறும்போட ரொம்ப குட்டியான சைஸ்ல இருக்கிற மாதிரி இருக்கு. முன்னாடி கிங் சேரான் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன், இப்ப கிங் சோலான் போட்டிருக்கு. இதோட வீலோட சைஸை பாருங்களேன். இது பக்கத்துல நிக்கிற மனுஷங்களை பார்த்தாலே உங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் இதோட வீலே எவ்வளவு பெருசா இருக்குன்னு. இது என்னதான் பிரம்மாண்டமா பெருசா இருந்தாலும் பார்க்க பிரமிப்பா இருந்தாலும் ரொம்ப மனவலியா தான் இருக்கு. அது ஏன்னு நிறைய பேருக்கு தெரியும். நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இது நிறைய பேர் நேர்ல வந்து பார்த்துட்டு இருக்காங்க. உங்களுக்கும் இதை பார்க்கணும்னு ஆசை இருந்துச்சு அப்படின்னா அது எவ்வளவு நாள் இருக்கும்னு தெரியாது, எப்போ உள்ள எடுத்துட்டு போவாங்கன்னு தெரியாது. அதுக்குள்ள வந்து பாத்துடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. I'll catch you in the next video. Bye bye.